ஹாய் விவோஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூடியூபர் ராகுல் கிட்டியோட பயோகிராஃபி பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ராகுல் கிட்டி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவருங்க. இவர் 1998 பிப்ரவரியில் பிறந்திருக்காருங்க. இவருக்கு வயசு 27 ஆகுதுங்க. இவர் ஒரு பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கும் போதே இவருடைய அப்பா ஃபேமிலியை விட்டு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை இவர் தான் பார்த்துக்கிட்டாருங்க. ராகுல் கிட்டிக்கு அம்மா அப்பா 2 பேர் மட்டுமே தான் இருக்காங்க. கூட பிறந்தவங்க யாரும் கிடையாதுங்க. ராகுலுடைய அப்பா பார்த்துட்டிங்கன்னா ஒரு இந்துங்க, அவங்களுடைய அம்மா ஒரு முஸ்லீமுங்க. 2 பேருமே வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்களாமாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராகுல் கிட்டி என்ன பண்ணார் அப்படின்னா, இவருடைய பாலிடெக்னிக் படிப்பை நிறுத்திட்டு செருப்பு கடையில் ஒர்க் பண்ணுறதும் கார் துடைக்கிறதும் இது போன்ற சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்து இவங்கள அம்மாவை பார்த்துக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராகுல் வந்து தன்னுடைய திறமையை டிக்டாக் ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் என எல்லாத்துலேயும் வந்து தன்னுடைய நடிப்பை வந்து வெளிக்காட்டினாருங்க. ராகுல் கிட்டியை நாம் பல பேருமே பார்த்துருப்போம். ஆனால் நிறைய காமெடிஸ் வீடியோஸ் எல்லாம் பண்ணி இன்ஸ்டாகிராமில் அதை ஷேரும் பண்ணியிருப்பாருங்க. இவருடைய அந்த ஃபன் ரியாக்ஷன் அண்ட் பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிரிக்காத ஆளே இருக்க முடியாதுன்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ராகுல் கிட்டியின் வீடியோஸ் ரொம்பவே ஃபன்னாகவும் இருக்குங்க. அவருக்கு தனி ஃபேன் ஃபாலோஜியே இருக்குன்னு தாங்க சொல்லணும். இவருடைய ஆசையை பார்த்துக்கிட்டீங்கன்னா சினிமாவில் ஒரு சின்னதாக ஒரு ரோல் நடிக்கணும் அப்படிங்கிறதாமாங்க. ராகுல் கிட்டி அன்பில் அகிலம் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்லையும் நடிச்சிருக்காராமாங்க. ராகுல் கிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூப்பில் 3 லட்சம் ஃபாலோவர்ஸும் இன்ஸ்டாகிராமில் 8 லட்சம் ஃபாலோவர்ஸும் வச்சிருக்காருங்க. சோசியல் மீடியாவில் வர வருமானத்தை மட்டும் முழுமையாக நம்பி இருந்திருக்காராமாங்க. இந்த சோசியல் மீடியாவில் வர வருமானத்தை மந்த்லி எவ்வளோ வருதோ ஒரு பங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்துகிட்டு குறிப்பிட்ட ஒரு தொகையை மக்களுக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்தியிருக்காராமாங்க. அதுக்கான வீடியோவையும் வாரம் வாரம் அவர் போஸ்ட் பண்ணியிருக்காருங்க. ராகுல் கிட்டியோட ஒய்ஃப் நேம் பார்த்தீங்கன்னா தேவிகா ஸ்ரீங்க. அவங்க ட்ரிபிள் இ படித்து முடிச்சிருக்காங்க. அவங்க கவுந்தபாடியில் வசிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு 21 வயசு ஆகுது. ராகுலுக்கும் தேவிகா ஸ்ரீக்கும் எப்படி பழக்கம்னா இன்ஸ்டாகிராம் மூலியமாக பேசி பழகி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுதாமாங்க. இது அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆமாங்க. ராகுல் கிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரீத்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஆகி 6 மந்த் வாழ்ந்திருக்காங்க. இப்போ அவங்க கூட இல்லை. பாஸ் 8ல் கலந்துக்கிற வாய்ப்பும் கூட ராகுல் கிட்டிக்கு கிடைச்சிருக்குதுங்க. பட் அவர் போகலை. அவர் என்ன சொன்னார்னா, இப்போ தான் எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுது, அவங்கள தனியாக விட்டுட்டு என்னால் போக முடியாது, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. எல்லாரையும் மகிழ்வித்த ராகுல் கிட்டி 2 நாளைக்கு முன்னாடி தாங்க நைட் 10 மணி அளவில் ஆக்சிடென்ட்ல உயிரிழந்திருக்காரு. இதோட சேர்ந்த அவருடைய ஒய்ஃபை வந்து பார்க்கறதுக்காக போகும்போது கவுந்தபாடி வழியிலேயே ஃப்ரிட்ஜில் விழுந்து அடிபட்டு இறந்துட்டாருங்க ராகுல் கிட்டி. ராகுல் கிட்டியோட இழப்பு பார்த்துட்டிங்கன்னா அவருடைய ஃபேன்ஸுக்கும் சரி அவங்க குடும்பத்துக்கும் சரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. அவருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.